சம்பூர்ணமாக்கப்பட்டவர்கள் மத்தியில் ஞானமும் போதிப்பேன் என்றால் என்ன? என்னை யாராவது வேணும்னு சொன்னாக்க இப்படி ஆயிடுவான், அவன் இப்படி ஆகட்டும், அவன் இப்படி ஆயிடுவான்னு சொல்லாமல், ஆண்டவரே அவன் மாறி எனக்கு நண்பனானா நல்லா இருக்கும், இல்லைன்னா நானும் தூரமா போனா நல்லா இருக்குமே. பாருங்க, ஆபிரகாமுக்கு லோத்துக்கு சண்டை வந்தால் லோத்து கடந்து விட்டானா, ஆபிரகாம் கடந்து விட்டானா? நீ நல்லதை பெற்றுக்கொள், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கன்னு சொல்லும் போது என்ன செஞ்சான்? ரொம்ப நல்ல தன் கால்நடைகளுக்கு நிறைவான பசும்புல் மேய்ச்சல் உள்ள பூமியை எடுத்துக்கொண்டான். ஆபிரகாமோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டான். கடைசியில் அந்த பச்சை பசல்னு உள்ள இடம் எப்படி மாறிவிட்டது? சோதோம். You see that now? The blessing. ஆகதான் கர்த்தர் ஆபிரகாமை என்ன சொல்லுவார்? பர்ஃபெக்ஷன் சொல்லி பர்ஃபெக்ஷன் உள்ளதால் என்ன சொல்லுவார்? நீ என் சிநேகிதன் என்பார். யா, அதனால் ஆபிரகாம் நீதிமானா இருந்தானா? நீதிமானாய் கர்த்தர் மாற்றினார். ஆபிரகாம் ஏதாவது நாம் உலக பிரகாரமாய் கவனித்தால் பர்ஃபெக்டா? Somebody's heart will change from today. எவர்கள் கர்த்தரை நேசிப்பவர்கள் என்ன செய்யணும்? அவ்வளவாய் சத்ருவாய் இல்லாமல் மாறிவிட்டால் நலமா இருக்கும் என்கிற இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் ஒளித்து வைத்த எல்லாவற்றையும் கொடுப்பார்.